ட்ரிங்கை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னலாம் தேவைப்படணும்னா ஒரு லெமன் ஜூஸ், டிஷ்வாஷிங் சோப், பேட்ஸ், ஒரு ப்ரஷ், ஒரு ஸ்பூன், ஒரு டர்மரிக் பவுடர், 2 A4 ஷீட். ஃபர்ஸ்ட்டு லெமனை வச்சு எழுதிக்கலாம், அப்புறம் டிஷ்வாஷர் வச்சு எழுதிக்கலாம். எழுதினது காயத்துக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை பார்த்து வரணுமா? ஃபர்ஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆசிடை பற்றியும் பேஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஆசிட்னா என்னன்னா ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கும். சில ஆசிட் சேஃபாக இருக்கும், சில ஆசிட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆசிட் தான் லெமன் ஜூஸில் இருக்கு. பேஸ்னா என்னன்னு தெரியுமா? ஒரு கசக்கிற டேஸ்ட் இருக்கும். ஏன் வலுன்னு ஸ்லிப்பரி டிஸ்டன்ஸாக இருக்கும். சரி, பேஸும் அது மாதிரி தான். ஒன்று சேஃபாக இருக்கும், இன்னொரு ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லா சோப்லையும் பேஸ் இருக்கும். அதனால தான் இன்னைக்கு டிஷ்வாஷர் எடுத்துருக்கோம். இதுக்கு சோப் பவுடரோ இல்லைன்னா சோப் மோட் எடுத்துக்கலாம். இது கூட இண்டிகேட்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும். இண்டிகேட்டர்னா ஒரு கலர் சேஞ்ச் ஆகி ஆசிடா பேஸா நூற்றியெல்லாம் காமிக்கும். அது கலர் சிக்னல் மாதிரி இருக்கும். எந்த மாதிரிலாம் இண்டிகேட்டர் இருக்குன்னா லிட்மஸ் பேப்பர், டர்மரிக். இன்னைக்கு இதில் டர்மரிக்கு யூஸ் பண்ண போகிறோம். டர்மரிக் யூஸ் பண்ணி எல்லோ கலர் மாறிச்சுன்னா ஆசிட், அப்படியே ரெட்டிஷ் ப்ரௌன் ஆச்சுன்னா பேஸ். செஞ்சு வச்சதுல கலர் சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எழுதுனது மஷின் வேர்த. இதில் இருக்கிறது எல்லோவா, பேஸில் இருக்கிறது ரெட்டாக மாறிடுச்சு. இதுதான் இன்விசிபிள் இங்க். தேங்க்யூ.